சார் மத்தெல்லாம் விடுங்க. அவனுக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அவனுக்கு இது லைஃப் சார். என்ன சென்டிமெண்டா பேசுறீங்களா? இந்த சென்டிமெண்ட் எல்லாம் படத்துல வச்சுக்கங்க, சொந்த லைஃப்ல வேண்டாம், சரியா வராது. பெரியவர் உங்க கழுத்துல கத்திய வச்சுட்டாராமே. ஆமா காவேரி, நானும் எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே உட்கார்ந்துருக்காரு. நீயாவது கேளு. பெரியவர் தனியா அரண்மனைக்கு போனாருன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அவர்கிட்டயே இத பத்தி கேட்போம். பெரியவரே, காலனை பாத்தீங்களா? அவர் ஏதாவது சொன்னாரா? இவ்ளோ நேரம் எப்படியோ கேட்டு பார்த்தும் வாயே திறக்காதவரு காலன்னு சொன்ன உடனே தலை நிமிந்து பாக்குறாரு. அப்போ காலன்னு நீங்க பாத்திருக்கீங்க. காரணம் இல்லாம அவரை போய் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பெரியவரே. அப்பா, இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கான தேதிய ஒருத்தி குறிச்சிட்டா. அகிலா, உன் தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு. அக்கா, ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்பா, உங்களுக்கு ஒருத்தி தேதி குறிச்சிருக்கானா? யாருப்பா அவ? யாருன்னு சொல்லுங்க, நான் போய் அவ கதையை முடிச்சிட்டு வரேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நேத்து நான் அரண்மனையில தூங்கிட்டு இருந்தேன். ஒரு கனவு, படு பயங்கரமான கனவு. கனவா? என்னதான் படு பயங்கரமான கனவா இருந்தாலும் கனவு தானே. கனவுல வர்றதெல்லாம் அப்படியே பலிச்சுதுன்னா மனுஷ ஜென்மம் எப்பவோ அழிஞ்சே போயிருக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்துனாலும் நிஜத்துக்கே பயப்படாதவரு கனவுக்கா பயந்துட்டீங்க? அகிலா, கனவுன்னு அலட்சியமா நினைக்காத. கனவை கணிச்சு அதோட பலனை சொன்னது காலன். நேத்து வந்த கனவு என்ன நடக்க போகுதோ அதுக்கான அறிகுறி. என்னங்க சொல்றீங்க? உனக்கு வந்திருக்கிறது இந்த ஆதர்ஷன கனவுதான். கனவு கண்டது கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த கனவை நான் மறுபடியும் வர வைக்கிறேன். இந்த முறை வந்தவ முகத்தை யாருன்னு பாரு. கடைசி வரைக்கும் அவளோட முகத்தை உங்களால பார்க்க முடியலையா? பார்த்தேன். கால திரும்பவும் என்ன கனவுக்குள்ள போக வச்சப்ப பார்த்தேன். அவனை திரும்ப திரும்பவும் மூளைக்குள்ள அந்த உருவத்தை பார்க்கணும்னு கட்டளை கொடு. அப்பதான் அது உன்னோட ஆழ்நிலை மனசுல பதிஞ்சு அந்த உருவத்தோட முகத்தை காட்டும். வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. கனவுல என்ன கொல்ல வந்தவன் முகத்தை ஒரு தடவை நான் பார்க்கணும்.
அவளை என்னாச்சு? துர்கா, துர்காவா? நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? யாரையும் காணோன்னு தான் ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தீங்களா? கதவை தட்டி தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்த விஷயத்த சொல்லு. இந்த வாலு ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு மாமா. ஆயுத பூஜை வருதுல்ல, இந்த வால்ல இருக்க துருவெல்லாம் எடுத்து சாணம் பிடிச்சு பூஜை ரூம்ல வச்சிட்டுமா? இத கேக்குறதுக்கு தான் வந்தேன். சரிமா, அப்படியே செய். சரிங்க மாமா. கனவுலையும் துர்கா தான் வந்தான்னு சொன்னீங்க, இங்கேயும் இவ வாளோட வந்து நிக்கிறா. அப்படின்னா கனவுல வந்தபடியே நடந்துருமா? நடக்காது. ஆனா அப்படி நடக்காம இருக்கணும்னா நாம ஒரு விஷயத்தை உடனே பண்ணணும். என்ன பண்ணணும் பெரியவரே? ஐயா, எனக்கு பயமா இருக்கு.
துர்கா அவ்வளோ ஆங்காரமா இருந்தா. வாளால அப்படியே ஒரே வீசு. தலை தனியா உருண்டு ஓடுது. இது கனவுனாலும் நேர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என் தலை உருண்டு ஓடுறத நானே பார்க்கிறேன். நான் கண்டது ஆயுளுக்கு ஒரு தடவை வர்ற கனவுன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பா பலிக்கொண்டு வர சொன்னீங்க. அப்படின்னா இந்த கனவு பலிக்குமா? என் சாவு அந்த துர்கா கையிலையா? இதை தடுக்க வேற வழியே இல்லையா? சொல்லுங்க, வேற வழியே இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஏன் இல்ல? நம்பி வந்தவங்கள இந்த காலன் என்னைக்கு கைவிட்டிருக்கா? அவ கையால நீ சாகாம இருக்கணும்னா உன்னால அவ சாகணும். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா ஆவுடை, அதுவும் நாளைக்கு. துர்கா ஜாதகத்தை நான் கணிச்சிட்டேன். நாளைக்கு பௌர்ணமி. அவளுக்கு மரண யோகம் இருக்கு. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த 12 மணிக்குள்ள நீ அவ கதையை முடிக்கணும். தவற விட்டுட்ட அவ கதையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அவ உன் தலையை எடுத்துடுவா. துர்காவை கொல்லலனா அவ உங்களை கொன்னுடுவாளா? ஆமா. பெரியவரே, அவ எதுக்காக உங்களை கொல்லணும்? யாருக்கு தெரியும்? காலன் கனவுல வந்தத இந்த அளவுக்கு கணிச்சு சொன்னதே பெரிய விஷயம். ஆனா காலன் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவ கதையை முடிச்சாகணும். ஏன்னா ஜாதகப்படி இன்னைக்குதான் அவளுக்கு மரண யோகம் இருக்குன்னு சொன்னாரு. இந்த பௌர்ணமி நாள்ல அவளை கொல்லாம விட்டுட்டா அப்படி ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கனவுல வந்த மாதிரி அவ என் தலையை எடுத்துருவான்னு சொல்றாரு. அப்போ நாம அவ கதையை முடிச்சுதான் ஆகணும். அதுவும் இன்னைக்கு. இன்னைக்கே வா. ஆமா, இன்னைக்கேதான் முடிச்சாகணும். இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. இல்லனா துணிஞ்சு காரியத்துல இறங்கலாம். இதுக்கு சம்மதிக்கிறவங்க கைய தூக்குங்க.
என்ன இது பைப்ல தண்ணி வரலையே, டேங்க்ல தண்ணி இல்லையோ? நேத்து நைட்டு தானே டேங்க் நிறைய தண்ணியை நிரப்பி விட்டோம், ஏனும் தண்ணி வரல? யார் இது இப்படி காலிங் பெல் அடிக்கிறது? தோ வரேன். யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேரு பாலன். யாரு? ஓ, பிளம்பர் தம்பியா? ஆமாம்மா. வாப்பா. ஏன்பா காலிங் பெல்ல இப்படி அடிச்சுட்டே இருப்ப? ஒரு தடவை அடிச்சா நாங்க திறக்க மாட்டோமா? சத்தம் கேக்குதா இல்லையான்னு அடிச்சு பார்த்தோமா. நல்லா பண்ண போ. என் மருமக என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டா இல்ல துர்கா? டேங்க்ல தண்ணி இருக்கு, பைப்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போ மேல போய் பாரு போ. சரிங்கம்மா. மாடிக்கு எப்படிம்மா போறது? துர்கா, நீ பிளம்பரை மாடிக்கு கூட்டிட்டு போய் தண்ணி டேங்க காட்டுமா. சரிங்க அத்தை, வாங்க.